வணக்கம். முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்க மனசுல வர்ற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். தனிப்பட்ட பங்குகள்ல, அதாவது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றதா? இந்த கேள்விக்கு பதில ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை மூலமா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நமக்குள்ள வர்ற அந்த ஒரு சின்ன நினப்பு தான் அதுதான் எல்லாத்தோட ஆரம்பமும். நம்ம கதையில வர்ற 2 நண்பர்களோட பயணமும் இப்படிதான் ஆரம்பிச்சது. கதை இப்படிதான் தொடங்குது. ஒரு மழை பெய்யற சாயங்காலம். அர்ஜுன், சித்தார்த்னு 2 ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கும் ஒரே சம்பளம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின அவங்களோட ஐடியாஸ் அதுதான் ரொம்பவே வேற வேறையா இருந்துச்சு. சரி, இவங்க 2 பேரும் யாருன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? அர்ஜுன், இவருக்கு கம்பெனிங்கள பத்தி படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ ஃபாலோ பண்ணவாரு. அவரோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? நான் பாத்துக்கிறேன், நானே பண்றேன். அதனால அவர் சூஸ் பண்ணது தனிப்பட்ட பங்குகள். இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த். அவருக்கு வேலை நேரம் ரொம்ப அதிகம். ரிசர்ச் பண்ணவெல்லாம் டைமே இல்ல. அதனால ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ப்ரொஃபஷனல்ஸ் என் பணத்தை மேனேஜ் பண்ணட்டும்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுத்தாரு. சரி வாங்க, முதல்ல அர்ஜுன் போன பாதைய பத்தி பாப்போம். நேரடியா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனா என்ன, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தனிப்பட்ட பங்கு, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனியோட ஒரு குட்டி பங்கு நீங்க வாங்குறீங்க. ஒரு சின்ன ஓனர் மாதிரி. அந்த கம்பெனி நல்லா வளர்ந்தா உங்க பணமும் வளரும். ஒருவேளை அந்த கம்பெனிக்கு நஷ்டமாச்சுன்னா உங்க முதலீடும் குறையும். அவ்வளவுதான். அர்ஜுன் ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? முதல் காரணம், ஹை ரிட்டர்ன்ஸ். ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிட்டா போதும், லைஃப் செட்டில்டு. 2வது, ஃபுல் கண்ட்ரோல். எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும்னு எல்லா முடிவும் அவரோடது. 3வது, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கிடையாது. ஃபண்ட்ஸ்ல பிடிக்கிற மாதிரி எந்த செலவும் இங்க இல்ல. இதெல்லாம் விட முக்கியமா, இது ஒரு சூப்பரான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த பாதையில சவால்களும் இருக்கு. முதல்ல இது ஹை ரிஸ்க். ஒரே ஒரு கம்பெனி சொதப்பினாலும் நம்ம முதலீடு காலியாட வாய்ப்பு இருக்கு. 2வது, இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் படிக்கணும், கம்பெனியோட கடனை பார்க்கணும், மேனேஜ்மெண்ட் யாருன்னு அனலைஸ் பண்ணணும். 3வது, நம்ம இமோஷன்ஸ். மார்க்கெட் ஏறி இறங்கும்போது பயம், பேராசை வந்து தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிடும். கடைசியா இதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் தேவைப்படும். ஓகே, இப்போ அர்ஜுனோட கதையில இருந்து சித்தார்த் பக்கம் போலாம். அவர் தேர்ந்தெடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாதை எப்படிப்பட்டதுன்னு பாப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்மள மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த பணத்தை 50, 100ன்னு பல கம்பெனிகள்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதாவது ஒரே குதிரை மேல பந்தயம் கட்டாம மொத்த ரேஸ் மேலயும் பந்தயம் கட்டுற மாதிரி. ரிஸ்க் நல்லா பரவிடும். சித்தார்த் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாரு? அவரோட டெக்னிக் தான் SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒவ்வொரு மாசமும் அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட், உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆகிடும். அந்த பணம் ஒரு ஃபண்ட்ல மட்டும் இல்லாம இண்டெக்ஸ், ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப்னு பல ஃபண்டுகள்ல பிரிஞ்சு போகும். இது ஒரு செட் இட் அண்ட் ஃபர்கெட் இட் மாதிரி, கவலையே இல்லாம சொத்து சேரும். இந்த முறையால சித்தார்த்துக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ்? 1, டைவர்சிஃபிகேஷன். ரிஸ்க் நல்லா பரவிடுச்சு. ஒரு கம்பெனி சொதப்பினாலும் பெருசா பாதிக்காது. 2, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அவருக்காக ரிசர்ச் பண்ணி முடிவெடுக்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. 3, ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணா போதும். கடைசியா ரொம்ப முக்கியமா, மன அழுத்தம் ரொம்ப கம்மி. டெய்லி மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நிச்சயமா இதுலயும் சில மைனஸ் இருக்கு. ஃபண்டை நிர்வகிக்கிறதுக்காக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒரு சின்ன ஃபீஸ் எடுப்பாங்க. இது உங்க ரிட்டர்ன்ஸை கொஞ்சமா குறைக்கும். 2வது, எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, ஃபண்ட் மேனேஜர் தான் முடிவு பண்ணுவாரு. 3வது, ஸ்டாக்ஸ் மாதிரி திடீர்னு பெரிய லாபம், அதாவது மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் வராது. இது ஒரு ஸ்டேபிளான வளர்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். சரி, அர்ஜுன், சித்தார்த் 2 பேரோட பாதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஆள்கிட்ட வருவோம். அது நீங்க தான். அப்போ சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்டர்? நீங்க ஒரு அர்ஜுனா இல்ல சித்தார்த்தா? இத கண்டுபிடிக்க உங்கள நீங்களே சில கேள்விகள் கேட்டுக்கோங்க. 1, ரிஸ்க். உங்க போர்ட்ஃபோலியோ திடீர்னு ஒரு 30% விழுந்தா உங்களால பதட்டப்படாம இருக்க முடியுமா? 2, நேரம். ரிசர்ச்காக வாரத்துக்கு பல மணி நேரம் ஒதுக்க முடியுமா, இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? 3, அறிவு. ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா உங்களுக்கு புரியுமா? 4, டைவர்சிஃபிகேஷன். எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்கிறீங்களா? 5, எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? 10, 20, 30 வருஷமா? இந்த பதில்கள் தான் நீங்க யாருன்னு சொல்லும். பாருங்க, நிஜ வாழ்க்கையில இது இல்லனா அதுன்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது 2யும் கலந்து பண்றது தான். இங்க பாருங்க, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோக்கு இது ஒரு உதாரணம்.
60% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 30% நேரடி பங்குகள், மீதி 10% தங்கம் இல்லனா டெட் ஃபண்ட்ஸ். இது ஒரு நல்ல பேலன்ஸ்ட் அப்ரோச். சரி, திரும்பவும் கதைக்கு வருவோம். இவ்ளோ நேரம் பேசிட்டோம். கடைசியில நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். 10 வருஷம் ஓடிருச்சு. ஆரம்பத்துல அவங்க எடுத்த முடிவுகள் 5 வருஷத்துல அர்ஜுனுக்கு நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுத்துச்சு. ஆனா சித்தார்த்தோட எஸ்ஐபி பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. கடைசியில 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 2 பேருமே நல்லா சம்பாதிச்சு அவங்க பணத்தை வளர்த்திருக்காங்க. அப்போ முடிவென்ன? அர்ஜுனோட பயணம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா த்ரில்லிங்கா இருந்துச்சு. நிறைய ஏற்றத்தாழ்வுகள், சில ஸ்டாக்ஸ் ஃபெயில் ஆச்சு, ஆனா சிலது மல்டிபேகர் ஆயிடுச்சு. மொத்தத்துல அவரோட போர்ட்ஃபோலியோ நல்லா வளர்ந்துச்சு. சித்தார்த்தோட பயணம் ரொம்ப அமைதியா போச்சு. எந்தவித பதட்டமும் இல்ல, ஊகமும் இல்ல. மாசம் எஸ்ஐபி போயிட்டே இருந்துச்சு. அவரோட போர்ட்ஃபோலியோவும் அமைதியா வளர்ந்து ஒரு பெரிய தொகையா மாறிடுச்சு. பாத்தீங்களா, 2 வழியுமே அவங்க இலக்க அடைய வச்சிருக்கு. சோ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம் ஒன்னே ஒண்ணுதான். முதலீட்டை பொறுத்தவரை இதுதான் பெஸ்ட் வழி, அதுதான் பெஸ்ட் வழின்னு எதுவுமே கிடையாது. உங்க கேரக்டருக்கு, உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் வழி. அதுல நீங்க உறுதியா நிக்கணும். நீங்க முதலீடு பண்ண புதுசுனா உங்களுக்காக இதோ ஒரு சிம்பிள் ரூல். முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல எஸ்ஐபி ஆரம்பிங்க. இது உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுக்கும். போக போக நீங்க மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி சில நல்ல தனிப்பட்ட பங்குகள்ல முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். கடைசியா இந்த ஒரு விஷயத்தையே எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வங்கிறது ஒரே நாள்ல வர்றதில்ல. அது மெதுவா, அமைதியா, ஆனா ரொம்ப உறுதியா உருவாக்கப்படுது. சரியான ஸ்டாக்க கண்டுபிடிக்கிறத விட முக்கியம் மார்க்கெட்ல எவ்வளவு காலம் நீடிச்சு நிக்கிறீங்கிறது தான். இந்த பகுதியில பேசினது எல்லாமே உங்க கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இது எந்த ஒரு குறிப்பிட்ட பங்குக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்கோ செய்யப்படுற பரிந்துரை கிடையாது. எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.